டேய் மாப்பிள, இன்னைக்கு தானே கவர்னர் அசோகா நம்ம கிளப்புக்கு விசிட் பண்றாரு. டேய் கவர்னர் விஸ்வேஸ்வரன்டா. கவர்னர் விஸ்வேஸ்வரனா? அப்ப அசோகா இல்லையா? என்னாச்சு? டோர்னமெண்ட்ல கிரிக்கெட் விளையாட போனோம். பால் நீ அடிச்சியா? பால் மேலே போச்சு. பின்னாடி பிடிக்கலான்னு போனேன்னா விழுந்துட்டேன். பின்னாடி மிடில் ஆப்ல மெட்டால அடிபட்டு இருக்கும். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது சரியா போயிடும். என்னாச்சுன்னே தெரியல, காலையில இருந்து புலம்பிட்டே இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ முதல்ல புலம்புறதை நிறுத்து. என்னாச்சுன்னு நான் போய் பார்த்துட்டு வர்றேன். அங்கிள், டேய் சரவணா, என்ன நடந்துச்சு? ரோட்டரியில் கிரிக்கெட் டோர்னமெண்ட் காலையில் கிரவுண்டில் விளாண்டுருந்தோம். ராஜா கீழே விழுந்துட்டான். அப்போ இருந்து இப்படி தான் புலம்பிகிட்டே இருக்கான். டேய் என்னடா சொல்ற? டாக்டர் போய் பாத்தீங்களா இல்லையா? முதல்ல டாக்டர் பார்க்கலாம், உடனே கிளம்புங்க. சைடில் பாருங்க, இந்த சைடில் பாருங்க, மேலே பாருங்க. அடிப்பட்டதும் மயக்கம் எதுவும் போட்டாரா? அந்த மாதிரி ஒன்றும் மயக்கெல்லாம் ஒன்றும் வரலைங்களே டாக்டர். வாமிட் எதுவும் எடுத்தாருங்களா? இது வரைக்கும் ஒன்றும் வாமிட் பண்ணலைங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சுங்களா? ஆமாங்க டாக்டர், ஸ்கேன் இருக்கு. மிடில் ஆப்லங்கட்டால அடிபட்டிருக்கு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும். மெடிசன்ஸ் மட்டும் சரியாக கொடுங்க. டோன்ட் வரி தம்பி. முன்னெல்லாம் பிசினஸ் உண்டு வீடு உண்டுன்னு ஒழுங்கா இருந்தான். இப்ப 6-7 மாசமா ரோட்டரின்னு அலையறான். என்ன பண்றானே ஒன்னும் புரியல. என்ன சொல்ற? இவன் பிசினஸ் ஒழுங்கா பண்றானா இல்லையா? என்ன தெரியுது, முன்னெல்லாம் வந்து வீட்டுக்கு 11 மணிக்கு தான் வருவான். இப்பெல்லாம் சீக்கிரம் வந்துடுறான். எப்ப பாரு ரோட்டரின்னு அலையறான். சரி சரி, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ராஜா போய் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் கம்பெனிக்கு போய் பிசினஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரேன். நல்லா இருக்கீங்களாம்மா? மிஸ்டர் கண்ணன், கொஞ்சம் உள்ள வரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார். மிஸ்டர் கண்ணன், என்ன நடக்குதுங்க? ராஜா பிசினஸ் எல்லாம் ஒழுங்கா பாக்குறானா இல்லையா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? இல்ல, ராஜா வந்து ரோட்டரின்னு ரொம்ப சுத்திக்கிட்டு பிசினஸ் எல்லாம் ஒழுங்கா பாக்குறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் ப்ராஃபிட் ஜாஸ்தி சார். பக்கா மேனேஜ்மெண்ட் சார்.
அப்படியா? பரவாயில்லையே. சார் ரோட்டரியில் ஜாயின் பண்ண பின்னாடி அவர்கிட்ட நிறைய சேஞ்சஸ் சார். முதல்ல எரிஞ்சு விழுவார் சார். இப்போ எங்ககிட்ட எவ்வளோ அன்பா எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் தெரியுங்களா சார்? ஓ, வெரி குட். அது மட்டும் இல்லை சார், பங்க்சுவாலிட்டி, லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாத்துலேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சார். நாங்களாம் இப்போ லேட் சிட்டிங்கே உட்காரதில்லை சார். இப்போல்லாம் ஆர்டர் குவியுது சார். பிஸ்னஸ் மட்டும் இல்லை சார், சோஷியல் சர்வீஸும் பண்ணுறோம் சார். லாஸ்ட் வீக்கு ரோட்டரிக்காக டொனேஷன் கேம்ப் நம்ம கம்பெனி தானே சார் நடத்தி கொடுத்தது. போலியோ சொட்டு மருந்து கேம்ப் நடத்த நம்முடைய ஸ்டாஃபுடைய ஒரு நாள் சேலரியை நம்ம கொடுத்துருக்கோம் சார். பரவாயில்லையே. ரோட்டரியில் சேர்ந்து உருப்படாமல் போயிட்டா நினச்சிட்டு இருந்தேன். நல்லா டெவலப் ஆகிருக்கானே. பிஸ்னஸையும் நல்லா டெவலப் பண்ணியிருக்கானே. வெரி குட், வெரி குட். எல்லாரும் சேர்ந்து பிஸ்னஸ் நல்லா கவனிச்சுக்குங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. ஹலோ. கம்பெனியெல்லாம் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேம்மா. நாம நினைச்ச மாதிரி இல்லை, பிரமாதமா போயிட்டு இருக்கு. ஓ அப்படியா? ரோட்டரியில சேர்ந்த பின்னாடி தான் ராஜா இவ்வளவு மாறி இருக்கிறான். அப்ப ரோட்டரினால தான் அவனோட பிசினஸ்லாம் ரொம்ப முன்னேறி இருக்குன்றீங்க. என்னால நம்பவே முடியல, நம்ம ராஜாவா இப்படி மாறிட்டான் அப்படின்னு. பேசாம நான் வீட்டில் இருக்கிறதுக்கு நானும் ரோட்டரியில சேர்ந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆமாமா, நாம கூட ராஜாவை தான் இனிமேல் ஃபாலோ பண்ணணும். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ரோட்டரியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி தன்னையும் சமுதாயத்தையும் மேம்படுத்துபவரே சிறந்த ரொட்டேரியன். எங்கேஜ் ரோட்டரி, சேஞ்ச் லைஃப்ஸ்.